சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல ஜெயிலர், லால் சலாம் படங்கள் அடுத்தடுத்து வெளியாகியிருக்கு. இதனைத் தொடர்ந்து தாசே ஞானவேல் இயக்கும் தலைவர் 170 படம், அதாவது வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முன்னதா ரஜினிக்காக 2 கதைகளை சொல்லியிருக்காராம் வெங்கட் பிரபு. ரஜினி இதுல எதை சூஸ் பண்ணுவாரு, எந்த படத்துல நடிக்க போறாரு, அந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ 2 கதைகளையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். என்ன? அதாவது 2007ஆம் ஆண்டு வெளியான சென்னை 28 திரைப்படம் மூலம் இயக்குனரா அறிமுகமானவர் வெங்கட் பிரபு. இந்த படத்தின் பிரிவியூ ஷோ பார்த்த இயக்குனர் சங்கர் உட்பட பலரும் ஓடவே ஓடாது என நினைச்சிருக்காங்க. ஆனா சென்னை 28 படத்துக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இதனைத் தொடர்ந்து சரோஜா, கோவா, மங்காத்தா, மாநாடு உள்ளிட்ட படங்களை இயக்கியிருக்காரு. இதில் அஜித் நடித்த மங்காத்தா பிளாக் பஸ்டர் ஹிட் படமா அமைந்தது. அதே போல 2021ஆம் ஆண்டில் சிம்பு நடிப்புல வெளியான மாநாடு படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடிக்கு மேல வசூலிச்சது. இதனையடுத்து மன்மத லீலை, கஸ்டடி படங்களை இயக்கிய வெங்கட் பிரபு தற்போது விஜயோட தளபதி 68, அதாவது கோட் படத்தை இயக்கியிருக்காரு. இதற்கு முன்னதா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் 2 கதைகளை சொல்லியிருந்தாராம் வெங்கட் பிரபு. லிங்கா படத்தின் தோல்விக்கு பின்னர் இளம் இயக்குநர்களோட இணைய முடிவெடுத்தாரு ரஜினி. அதன்படி பாத்தீங்கன்னா பா ரஞ்சித், கார்த்திக் சுப்புராஜ், ஏஆர் முருகதாஸ், சிறுத்தை சிவா ஆகியோர்களிடம் படங்கள்ல நடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் படத்துல நடிச்சு அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி மாபெரும் சாதனை படைச்சிருந்தது. மேலும் அடுத்தடுத்ததா தாசே ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு வராரு. தலைவர் 170 படம், அதாவது இப்ப நடிச்சு முடிச்சிருக்க வேட்டையன் திரைப்படம், அதற்கு முன்னாடி தேசிங்கு பெரியசாமி, சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு என பலரது பெயர்களும் அடிபட்டது. இதில் இயக்குனர் வெங்கட் பிரபு ரஜினிக்காக 2 கதைகளை சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த 2 கதைகளும் பிடித்திருந்ததாம். ஆனா அவர் வெங்கட் பிரபுக்கு நோ சொல்லிவிட்டதா தெரிய வருது. ரஜினிகாந்துக்காக வெங்கட் பிரபு சொன்ன 2 கதைகளும் அரசியல் பின்னணியில எழுதப்பட்டதாம். ஏற்கனவே அரசியலுக்கு வருவதா பில்டப் செய்துவிட்டு அதிலிருந்து பின்வாங்கிட்டாரு சூப்பர் ஸ்டார். இந்த சூழல்ல பொலிட்டிக்கல் ஜானர்ல படம் நடித்து மீண்டும் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என பின்வாங்கிட்டாரா ரஜினி. அதன் பின்னர் இதே கதைகளை விஜயிடம் கூறியிருக்காரு வெங்கட் பிரபு. விஜயும் கடந்த சில வருடங்களாகவே அரசியல் வைப்ரேஷன்ல இருந்து வராரு. அதனால இந்த கதை நமக்கும் செட் ஆகும் என வெங்கட் பிரபுவை ஒரே அமுக்க அமுக்கி விட்டதா சொல்லப்படுது. இதனால ரஜினிக்காக எழுதிய கதையில தான் விஜய் நடிப்பதா இப்ப தகவல் வந்திருக்கு. மேலும் முன்னதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக தேசிங்கி பெரியசாமி ஒரு கதை எழுதியிருந்தாரு. அதுல ரஜினி நடிக்கவில்லை என்றும் அந்த படத்தை சிம்புவுக்காக மாற்றப்பட்டிருக்கான். அதே போல ரஜினிக்காக சிபி சக்கரவர்த்தி எழுதிய கதையில தான் சிவகார்த்திகேயன் நடிப்பு இருப்பதாகவும் தகவல் தெரியுது. ஆனாலும் இது குறித்து அபிஷியலா எந்த அறிவிப்பும் வெளியாகல. எப்படி இருந்தாலும் ஆக மொத்த ரஜினிக்காக எழுதுற கதையில தான் அனைத்து ஹீரோஸும் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட மறுபடியும் கதையை சொல்லியிருக்காராம் வெங்கட் பிரபு. மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே சொல்லுவாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். கோட் படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபு ரஜினியை வச்சு படம் எடுத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.